தளபதி சிஎம் விஜய் அவர்கள் வெற்றி விழா ஆக இருப்பதால் அனைத்து பொதுமக்களும், சிறுவர்கள், வாலிபர் நண்பர்கள் மற்றும் விஜய் ரசிகர்கள் அனைவரும் ஸ்டேஜ் அரங்கமல் வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். இதுக்கு சிறப்பு விருந்தினராக ஆர் தாரணி தேவி, அரவிந்த் மற்றும் நவீன்குமார் சோசியல் ஒர்க்கர் 10th வார்டு, கலை மற்றும் கதிர் பிரிண்டிங் பிரஸ் அவர்களும், அனிதா பெங்களூர் அவர்களும் மற்றும் நான்சி பெங்களூர் அவர்களும் வருக வருக என்று வரவேற்கிறோம். இப்போது கேக் கட்டிங் செலிப்ரேஷன் ஆக இருப்பதால் அனைவரும் ஸ்டேஜ் அரங்கம் வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். நான் இன்னொரு பேச சொல்லிக்கிறாங்க, இன்னொரு பேசணும். பேசுறா என்ன பேசுறாரு? ஒண்ணு இல்ல, இல்ல அதுதான் நீங்களும் உங்க பேர் எழுதி போறாங்க. என் நெஞ்சில் குடியிருக்கும் அனைவருக்கும் நன்றி. எல்லாரும் இங்க வருகை தந்திருக்கு. ஸோ தளபதி சிஎம்மா உட்காந்துருந்ததுல ஒரு சின்ன செலிப்ரேஷன். நீங்க எல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி எமோஷனல் ஆயிட்டேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ தளபதி சிஎம்மா உட்காந்ததுல தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, நம்ம கர்நாடகா இருக்க தளபதி ஃபேன்ஸுக்கும் ரொம்ப சந்தோஷம். ஸோ அது ஒரு சின்ன செலிப்ரேஷன். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். தளபதி நெஞ்சில் குடியிருக்கும் எல்லா ரசிகர்களுக்கும் தளபதி சிஎம் ஆயிட்டாரோ, அது ஒரு செலிப்ரேஷனாக நம்ம தரணி செலிப்ரேஷன் பண்ணிருக்காங்க. கேஜிஎஃப் இருக்கிற விஜய் ஃபேன்ஸ்க்கெல்லாம் ஒரு விஷயம் சொல்றேன். படம் நடிச்சிருக்கும் போது ஒரு ஏரியாவில் அங்கங்க பண்றாங்க, அது வேற. இப்போ அரசியலுக்கு வந்து அவர் சிஎம் ஆயிட்டு ஒரு ஆட்சியில உக்காந்துட்டாரு. அவர் எல்லாரும் ஒரு இடத்துல கேதர் பண்ணி அவர் நல்லா செலிப்ரேட் பண்ணாங்க, நல்ல ஒரு ஊருக்கு நல்லதாகும். நம்ம சார்பில் அவர்கிட்ட போய் எதனா கோரிக்கை வச்சு நிறைவேற்றலாம். நம்ம சப்போர்ட் கொடுத்தாதான் ஒரு நல்லா இருக்கும். நீங்க என்னை கூப்பிட்டு ரொம்ப தேங்க்ஸுங்க. ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். தளபதி இது வெற்றி விழா கொண்டாடணுன்ட்டு எலெக்ஷன் முன்னாடியே பிளான் போட்டுருந்தோம். பட் அக்கா முன்னாடியே வந்து சொன்னதுனால சரி அக்கா கூட சேர்ந்து பண்ணலான்னு சொல்லியிருந்தாங்க. அதனால இங்க பண்ண வேண்டியது இல்லைனாக்கா மேல அள்ளிக்கடை கிட்ட இது கொட்டாய் கிட்ட பண்ணலான்னு ஒரு பிளான் இருந்துச்சு. அதனால உங்களுக்கு இங்க நடக்குது. ஆனா இன்னொன்னு சொன்னாக்கா, இப்பதான் நம்ம சோசியல் ஒர்க்கரு அது எம்சி கிளிக்கிறா அது இது. பட் ஒரு 2001 விஜய்க்காக பிறந்த நாளெல்லாம் கொண்டாடி நோட்டீஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு அப்பதுல இருந்து நம்ம விஜய் ரசிகர் தான். 25 எனக்கு தெரிஞ்சு 25 வருஷம் 2001 நாங்கள் நோட்டீஸ் போட்டு எல்லாருக்கும் நோட் புக் கொடுத்துட்டு அப்புறம் கேக் எல்லாம் வெட்டி செல்லா பிள்ளைங்கள கொண்டாடினோம். அப்பதுல இருந்தே ஒரே ரசிகர், விஜய் ரசிகராகவே இருக்கிறோம். எப்பவுமே விஜய் ரசிகராக தான் இருப்போம். அவர் எந்த கட்சிக்கு போனாலும் சரி, அவர் பொது சொத்து, ஒரு கட்சிக்காக இல்லை. அதனால
எப்பவுமே இந்த தளபதி விஜய் தான். இப்போ இங்க வந்து இவ்வளோ வேலை இருக்க கூட சண்டேஸ்ல எல்லாருக்கும் இவ்வளோ வேலை இருக்கும். அதை விட்டுட்டு இதுக்காக இந்த ஃபங்க்ஷனுக்காக வந்துருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. பெங்களூர்ல இருந்து கூட ஒரு கொஞ்சம் பேர் வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு எங்க சார்பா நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அக்கா கூட பர்சனலா கொஞ்சம் நன்றி சொல்லலாம். இவ்வளோ இனிஷியேட்டிவ் எடுத்து ரொம்ப நல்லா பண்ணிருந்தாங்க. ஜேம்ஸ் பிறகு ட்ரெயின் எல்லாம் ஸ்வீட் எல்லாம் கொடுத்தாங்க, கேக் வெட்டினாங்க, முன்னாடியே ஓட்டெல்லாம் கேட்டாங்க. அக்கா கூட ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. அப்புறம் நான் கூட ஒரு நாளைக்கு எலெக்ஷன் கேட்டேன், என்னக்கா என்ன பண்றீங்கன்னாக்கா, இல்ல நவீன் எல்லாருக்கும் போன் எல்லாம் பண்ணி சொல்லியிருக்கிறேன், தமிழ்நாட்டில் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க எல்லாரும் கேட்டிருக்கிறேன், ஓட்டு போட சொல்லியிருக்கிறேன்னு சொன்னாங்க. அதனால இன்டெரக்டா நிறைய பேர் வேலை செஞ்சிருக்கிறாங்க. இல்லைன்னா கூட சரி, அதுக்காக ரொம்ப என் பர்சனல் சார்பா நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றிங்க. அடுத்தபடியாக கலை முதன்முறையா தெரிவிச்சுக்கிறேன். தளபதி சி ஜோசப் விஜய் சி அம்மனுக்கு எல்லாருக்கும் நன்றிக்கா. நீங்க இங்கேருந்து தமிழ்நாட்டுக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னு கேள்விப்பட்டான்னு சொன்னாருங்க. ரொம்ப நன்றி தெரிஞ்சுக்கலாம். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் டைம் மைக்கில் பேசுகிறேன். விஜய் பற்றி பேசணும்னு ரொம்ப நாள் ஆசை. அது இந்த ஒரு வெற்றி விழாவில் பேசுறது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. எமோஷனாக இருக்கிற இந்த ஒரு நேரத்தில் வந்து ஃபர்ஸ்ட் இது ப்ரிப்பேர் பண்ண இவங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஸோ 1992 ஆரம்பித்த விஜயோட ஜேர்னி நாளைய தீர்ப்புல வந்துட்டு விஜய் எவ்வளோ கிரிட்டிசிசம் பண்ணாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். இந்த மூஞ்செல்லாம் காசு கொடுத்து பார்க்கணுமான்னு சொன்ன அதே இண்டஸ்ட்ரியில 2026 படத்தை விட்டு வெளியே வரும்போதோ கெரியரின் உச்சத்தை விட்டு வெளியே வராரு. இந்தியாவோட ஹையஸ்ட் பெய்ட் ஆக்டர்னா அவர் மட்டும்தான். ஸோ தமிழ் சினிமால வந்து ஃபர்ஸ்ட் டே 100 crore கிராஸ் பண்ண ஒரே ஹீரோ அவர் தான். எலெக்ஷன்ல வித்தின் 4 hours வந்து 100 சீட் அடிச்ச ஒரே லீடர் அவரு மட்டும்தான். ஸோ இந்த பெருமையெல்லாம் அவருக்கு மட்டும்தான் சேரும். அதே போல வந்துட்டு அவருக்கு கொடுத்த நெருக்கடி வந்து ரொம்ப ஜாஸ்தி. இப்போ இவர் வந்து சினிமால இருந்து வந்ததுனால எம்ஜிஆர் கூட கம்பேர் பண்றாங்க. ஸோ எம்ஜிஆர் ஃபேஸ் பண்ணாத எல்லா அழுத்தத்தையும் இவர் ஃபேஸ் பண்ணி இன்னைக்கு இந்த ஒரு வெற்றியை வந்து அவரு அனுபவிச்சிருக்கிறாரு. ஸோ இந்த நேரத்துல வந்துட்டு எம்ஜிஆர் கூட வந்து என்ன பண்ணாருன்னா ஸ்டேட்டை மட்டும்தான் அவரு அப்போஸ் பண்ணி, அதாவது கருணாநிதி அவர்களை அப்போஸ் பண்ணி, சென்ட்ரல்ல வந்துட்டு மொரார்ஜி தேசாயை அவர்கள் காம்ப்ரமைஸ் பண்ணி தான் அவரு ஜெயிச்சாரு. ஆனா இந்த விஜய் வந்துட்டு ஸ்டேட்ல ரூலிங் பார்ட்டி டிஎம்கே ஆகட்டும், அப்போசிஷன் பார்ட்டி ஏடிஎம்கே, சென்ட்ரல் இருக்கிற பிஜேபி எல்லாத்தையும் சிங்கிளா நின்று தனி மனிதனா நின்று 108 சீட் ஜெயிக்கிறது வந்து இது வந்து ஒரு பினாமினா, அதாவது பேரதிசயம். விஜய் வந்துட்டு ஒரு பேரதிசயம், தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச ஒரு வரம். ஸோ எம்ஜிஆர், நான் என்ன சொல்றேன்னா எம்ஜிஆருக்கும் மேலதான் நான் சொல்லுவேன். ஏன்னா யாராவது தப்பா எடுத்துக்கலாம் பெரியவங்கலாம் எம்ஜிஆரோட கம்பேர் பண்றாருன்னு சொல்லிட்டு. எம்ஜிஆர் பார்க்காத கஷ்டத்தை எல்லாம் பார்த்தாரு அவரு. அதனால நான் சொல்றேன் எம்ஜிஆரோட கம்பேர் பண்றதுனால இந்த 5 வருஷம் ஆட்சியில அவர் எம்ஜிஆரும் மேல ஆட்சி செஞ்சு இன்னும் வரப்போற எல்லா எலெக்ஷன்லயும் அவரு மெஜாரிட்டியோட ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு நான் இந்த நேரத்தில் அவரை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. இன்வைட் பண்ணதுக்கு சார் நிஜமாலுமே ரொம்ப பெருமையா இருக்கு. எங்க விஜய வந்துட்டு நினைச்சா, அதுவுமே அவர் வந்துட்டு பதவி ஏற்கும் போது நாங்க அங்க இருந்தோம், லைவ்ல நாங்க இருந்து பார்க்கும் போது ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு. அவர் பேர் சொல்லி சின்ன சின்ன வெல்ஃபேர்ல இருந்து இப்ப அவரோட கமிட்டிலேயே நாங்க இருக்கும் போது எங்களுக்கு ரொம்ப ப்ரௌடா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பாடினது போல, எதிர்காலம் வரும் என் கடமை வரும், இந்த காக்கைகள் போட்டது ஒழிப்பேன், புது வீதியிலே புது பாதையிலே நல்லோர் நிலத்தில் ஒழிப்பேன் என்பது போல தம்பி திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் 1.5 வயசு குழந்தை முதல் பெரியவர்கள் ஆயா தாத்தா வரை விஜய் மீது பற்று கொண்டு அவரை வெற்றி பெற செய்தார்கள். அதே போல் எத்தனையோ நீங்கள்
எலெக்ஷன் பார்த்திருப்பீர்கள். இந்த நாட்டை விட்டு, இந்தியா நாட்டை விட்டு வெளிநாடுகளுக்கு சென்று 5 லட்சம் 6 லட்சம் பேர் லட்சக்கணக்கில் பணம் செலவு செய்து கொண்டு வந்து தம்பி விஜய் அவர்களை வெற்றி பெற செய்தார்கள். அவர் எல்லா தாய்மார்களுக்கும் சகோதரிகளுக்கும் நல்ல வழிகளை செய்வார் என்பதை தெரிவித்துக் கொண்டு வாக்களித்த தமிழ் நெஞ்சங்களுக்கு எங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டோம். நன்றி, வணக்கம். நவீன் ப்ரோக்கும் நம்ம கதிர் ப்ரோக்கும் கலை ப்ரோ, அப்புறம் இங்கே வந்திருக்கிற பெங்களூர் கில்லி கேர்ள்ஸ், நாங்கள் ஒரு டீம். ஸோ இவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். பெங்களூர்லேருந்து எங்கள் டீம் வந்திருக்கு. எல்லாருக்கும் நன்றி. கொஞ்சம் புக்ஸ் வழங்குறதுக்கு பசங்களுக்கு, ப்ளஸ் வந்து கொஞ்சம் பேருக்கு சாரீஸும் வழங்குறோம். ஸோ தளபதி கேக் கட் பண்ணிவிட்டு செலிப்ரேட் பண்ணுறோம். அன்னதானம் இருக்குது, எல்லாரும் சாப்பிட்டு போகணும்.